greatest of all time. I'm paralyzed of this guy. Can't see it in my eyes. The greatest of all time. An agent. வெல்கம் டு வெல்சகோ மீடியா. செப்டம்பர் 5 கோட் மூவி ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப்போட போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரிவ்யூ கேட்கறதுக்காக தான் திட்டுக்குடியில இருக்கிற பெரியசாமி தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க எல்லாரும் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். நல்ல ட்ரீட் தான். நல்ல ட்ரீட் தான். ரெண்டு இருக்காரு, இளைய தளபதி இருக்காரு, தளபதி இருக்காங்க. நல்ல ட்ரீட். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட கான்செப்ட் நிறைய இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. எதுனே ரிலேட் பண்ணறாங்க நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அட படம் எப்படி இருக்கு? தலைவர் 2026 அவர் ஸ்கீம் கலெக்டர் சூப்பர் சார். உங்களுக்கு திருப்பி பாத்துறலாம். ஓகே ஓகே. அதெல்லாம் பண்ணா பரவாயில்ல. ஒரு வருதுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் பயங்கர ட்ரீட் தான். லாஸ்ட் வரைக்கும் ட்ரீட் தான். சூப்பர். உங்க ரிவ்யூ வேற மாதிரிக்கா படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. உங்க ரிவ்யூ செம்மையா இருக்கு. உங்களுக்கு எது சார் பிடிச்சது? டான்ஸ், மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்கோட தளபதி சூப்பரா பண்றாரு. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. அவருக்காக ஃபுல் படம் அவருக்காக தான். ஃபுல் படம் அவருக்காக தான். ஃபுல் டைம் ஒரு நிமிஷம் எல்லா நிமிஷம் ஒவ்வொரு நொடிக்கு அவரோட சீன் தான் இருக்கும். சூப்பர்ண்ணா. சொல்லுங்க. தளபதி ஆக்டிங் மட்டும்தான் மேம். இவன் வந்து கொஞ்சம் ட்ரை பண்றாரு, பெருசா ஒண்ணும் கிடையாது. இவன் ட்ரை பண்றாரு, ஒன்றும் பெருசா கிடையாது. தளபதி மட்டும்தான் படம், எதுக்கு கிடையாது. லாஸ்ட் 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர்ண்ணா. ஆனா உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? இந்த மூவி எப்படின்னு கேக்குறீங்கல்ல, இனிமே தளபதியை நினைச்சாலுமே இந்த மூவி எடுக்க முடியாது. தளபதிக்கே அமையாது. அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு? நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. படம் பார்க்க வரைக்குமே அவன் அப்படி என்ன அடுத்து யோசிக்க வேணுமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரசாந்த் சார், பிரபுதேவா சார்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்குமே டிமாண்ட் பண்ணல, யாரும் கீழே இருக்கையும் பண்ணல. சூப்பரா பண்ணிருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தளபதி கூட கொஞ்சம் கீழே இருக்கிருக்காங்க. இவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. கேப்டனோட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மறைவுக்கு அப்புறம் ஒரு நேச்சுரலா அது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஒரு ஆனந்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஒரு ஃபேமிலி இதாகவும் போகுது, ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் போகுது, ஒரு ஆக்ஷனாகவும் போகுது. பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்கு, நாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படியே நல்லா ஃபாஸ்டா போகுது. அதாவது பிரசாந்தும் நல்லா பண்ணிருக்காங்க, பிரபுத்துவம் நல்லா பண்ணிருக்காங்க. லைலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் லைலா என்ட்ரி இருக்கு. பெரிய ஆக்டர்ஸ் ஸ்கோப் வந்து கரெக்டா பண்ணிருக்கிறாரு. திரைக்கதை மேக்கிங் தான் பெரிய லெவல்ல இதுல வந்து முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. படம்
ஸ்பீடுக்கான காரணம் பாத்தீங்கன்னா திரைக்கேதோட மூவ்மெண்ட் தான். விபி சாரோட விபி சாரோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. 10 வருஷம் இது இல்ல வெயிட் பண்ணி அந்த அளவுக்கு ஒர்த்து தாங்க. அதாவது தலைவர்னாவே எனி டைம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் தான் அவரு. வசூல் மன்னன் தான், வசூல் சக்கர தமிழ் சினிமாவின் இன்னைக்கு வந்து வசூல் சக்கரவர்த்தி தலைவர் தளபதி தான். அதை வந்து இந்த படம் மூலியமா மறுபடியும் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் தாங்க. அதாவது கண்டிப்பா 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா ஒரு சபதம் எடுக்கிறாங்க. வாழ்நாள்ல திரைப்படம் வந்து இது இன்னொரு படம், தளபதி படம் தான் லாஸ்ட் படம். கடைசி நான் இருக்கிற வரைக்கும் எந்த தியேட்டர்லயும் சினிமா வந்து நான் பார்க்க மாட்டேன். தளபதி ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி நானும் வந்து லாஸ்ட் இது வந்து வேற லெவல்ல சினிமா பொண்ணான இதே ஊர்லங்க பண்ணாடங்க. நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே, பார்த்ததை விட டபுள் மடங்கு இருக்கு. நிறைய ஹைப் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கு. ஆனா அது எதுவும் ஓபன் பண்ண கூடாது. வந்து பாருங்க, பார்த்துட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்க. இதே கண்டினியூ ஆகணும். தளபதி இதுக்கு மேல நடிக்கணும். இதோட முடிக்க கூடாது, நடிச்சுட்டே இருக்கணும். அரசியல இருந்து நடிக்கணும் சொல்லிட்டாரு. அது ஒரு மன வேதனையா இருக்கு. பட் ஆனா கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறோம். படம் மாசு பயங்கரம். முதல்ல வந்து எங்க கேப்டன் விஜயகாந்த் கொண்டு வந்தாரு. நான் இருக்கிறவரு யாரும் தடுக்க முடியாது பாத்துக்க அப்படின்னு படம் நல்லா இருக்கா. தளபதி நல்லா நடிச்சிருக்காரு. தளபதி ஆக்டிங் வேற லெவலு. நான் தலைப்பேன் தான். நான் லாஸ்டா இந்த படத்துக்கு வந்து தலைக்கு சொன்னாங்க. லாஸ்டா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. தலை நடிச்சிருக்காப்புல, அதுக்காக வந்து பாருங்க. வந்து பெரிய தலை MS தோனி அதுக்காக இல்ல, பட் அஜித் கோசரம் இல்ல, ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பத்தியும் கண்டிப்பா பேசுவாங்க. ஸ்கிரீன் பிளே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த அடக்கிய தமிழ் மகன்ல டபுள் ஆக்ட் பண்ணி ஒரு விஜய் நல்ல மாதிரி, ஒரு விஜய் கட்ட மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பிபி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ரைட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இல்ல, இப்ப 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. தெரியாது. தளபதி தளபதி மட்டும் தான். அவர் இடத்த யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தளபதி நிகர் தளபதி மட்டும் தான். 10 வருஷம் தமிழ் சினிமா காப்பாத்தணும் யாரும் தெரியல. தளபதி மட்டும் தான். இப்ப பார்ட் 2 லீடிங் வேற கொடுத்திருக்காங்க. ஆமா, பார்ட் 2 லீடிங் கொடுத்திருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படத்தை பத்தி பேசும்போது தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க எங்களுக்கு வேலை படத்துல வந்து முடிஞ்சிருச்சு, இன்னட்டு களத்துல அரசியல் களத்துல தான் எங்களை பார்க்க சொல்றாரு. படம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்ததோட 100 மடங்கு வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு. நான் எதிர்பார்க்காத நிறைய சீன் வந்துருக்கு படத்துல பாத்தீங்கன்னா. அது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நான் இன்னும் பாக்கல அந்த ஃபர்ஸ்ட் நானே ஒரு 10 மினிட்ஸ்ல போட்டேன். நம்ம தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிட்டு போறப்ப நமக்கு டைம் ஆயிடுச்சு. இன்ட்ரோல் சீன் எல்லாமே செம்ம மாசா இருந்துச்சு. ஓகே, அந்த 40 மினிட்ஸ் லாஸ்ட் 40 மினிட்ஸ் லாஸ்ட் 40 மினிட்ஸ் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கா தான் முடிஞ்சு. உட்கார்ந்து 3 மணி நேரம் ஸ்லோ கேம், 3 மணி நேரம் படம் ஸ்லோ அப்படின்ற சொன்னதுக்கு எதுக்குமே இது இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்து படம் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபைனல் வரைக்கும் படம் போர் இல்லாம ஒரு பயங்கர ஆக்ஷனா போயிட்டு சூப்பரா இருந்துச்சு. கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ் கேப்டன் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கேப்டன் அவர்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா செஞ்சிருக்காங்க. கேம் சூப்பர் கேம். வெங்கட்பிரபு அவர் சொல்லிருக்காரு இடையில வந்து நீங்க போன்லாம் எடுத்து போர் இல்லாம சீன் போடுறாங்க. அது உண்மை. இப்போ நம்ம ரிவ்யூஸ் எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே படத்தை பத்தி வேற லெவல்ல நமக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா படம் உடனே போய் பார்க்கணும் போல ஹைப் தான் நமக்கும் கிரியேட் ஆகுது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். தளபதி பயங்கரமான ட்ரீட்டோட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்க கண்டிப்பா.